நம்ம தோட்டத்தில கொட்டா போடலாம்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 20% தான் வேலை நடந்திருக்கு. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் ஷேட் நெட் வந்து சுத்தி போட்டு விட்டாச்சு. ஒரு பூனை தொல்ல, நாய் தொல்ல இதுங்கலாம் அதிகமா இருக்கிறதுனால, சுத்தி வந்து எதாவது வைக்க போறோம்னா, கோழியா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி பண்ணிட்டு தான் மொதல்ல ஆர்டிமி ஹேட்சிங் வேற போட்டிருந்தோம். அத போய் ஒரு பார்வை பார்த்துட்டு, டேங்க்ல சுப்பிரமணி இருக்காப்புல, அவரு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருந்த கப்பி மீன் எல்லாத்தையுமே இப்போ போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, மெடிசன் நம்மகிட்ட காலி ஆயிடுச்சு. அதனால அக்வாரியமுக்கு வண்டிய விட்டாச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டோம். அண்ணன் கடை வந்து பூட்டிக்குது. அண்ணனுக்கு ஃபோன் போட்டு எப்பண்ணா வரீங்கன்னு கேட்டு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, டீ கடைக்கு போலான்ட்டு முடிவு பண்ணி வண்டி எடுத்துன்னு டீ கடைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ப. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஃபோன் போட்டு கடைய தொறந்துட்டு வாப்பான்னாரு. அப்புறம் அண்ணன் கடைக்கு போயிட்டு எல்லா மீனையும் ஒரு ஒரு டேங்க்கா வந்து ஒரு ஒரு மீனும் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் ஒண்ணு பார்த்துருந்தோம். சரி நம்ம இந்த ஏஞ்சல் மீனை வாங்கலாம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வால் வந்து ரொம்ப டேமேஜா இருந்ததுனால அந்த மீனை வந்து வாங்க முடியல. பக்கத்துல இருந்த இன்னொரு தொட்டிலையும் மீன் அழகா இருந்தது. அது கீழ பார்த்தீங்கன்னா, கப்பீஸும் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம செக்ஷனான பீட்டா ஃபிஷ் சைட் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைப்ரட்டான கலர்ல வந்து ஒரு பீட்டா ஒண்ணு பார்த்தேன். அத அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கையில காசு இல்லாதனால அத அப்படியே வச்சுட்டு ஃபைட்டர்ஸையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோய் ஃபிஷ்ஷு அப்புறம் ஷார்க் ஃபிஷ் எல்லாத்தையும் ஒன்றாவே விட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு அப்புறம் அண்ணன்கிட்ட வந்து நம்ம ப்ளூ மெடிசன் வாங்கிக்கின்னு நம்ம வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே வந்துட்டோம். பாதி சூரியன் வந்து உதிச்சு முடிஞ்சிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு சொல்லி ஊசி பேத்தி விட்டுனா அதுவும் சென்செட்டு ஆகிற நேரமாக பார்த்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.